இது வரைக்கும் நாம ஆசா ஸ்பீச்ல இருக்கக்கூடிய நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப், அட்வர்ப் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். பெரும்பாலும் இந்த ப்ரிப்போசிஷன் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சின்ன வார்த்தைகளா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இன், ஆன், அட், டு அந்த மாதிரி சொல்லலாம். ப்ரிப்போசிஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீ பிளஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஏதாவது ஒரு நவுன் இல்லைன்னா ப்ரொனவுனுக்கு முன்னாடி அந்த பொசிஷனுக்கு முன்னாடி தான் வரும். அதனால ப்ரீ பிளஸ் பொசிஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ எம் இன் இந்தியா, நான் இந்தியாவில் வசிக்கிறேன். அந்த இன் அப்படிங்கிற வேர்டு இந்தியாங்கிற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. த புக் இஸ் ஆன் த டேபிள். த டேபிள் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஆன் அப்படிங்கிறது அந்த புத்தகம் எந்த இடத்துல இருக்கு. பி ரெடி அட் டைம், சரியான நேரத்துக்கு தயாராகிரு. டைம் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி அட்டுங்கிற வேர்டு வந்திருக்கு. கிவ் திஸ் டு ஹர், யாருக்கு, இவளுக்கு கொடு. ஹர் அப்படிங்கிறது ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுனுக்கு முன்னாடியும் இது வரும். ஐ எம் இன் ஹரி, நான் ரொம்ப அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன். இந்த ஹரி அப்படிங்கிறது வந்து நவுன் கேட்டகரி தான். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், இதுல த ஃபேன் அப்படிங்கிற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. ரிமைண்ட் மீ அட் 10 o'clock. இந்த கிளாக், அந்த 10 அப்படிங்கிற நம்பர், இது எல்லாமே வந்து நவுன் தான். அட் அப்படிங்கிற வேர்டு அதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஐ எம் கோயிங் டு சென்னை, நான் சென்னைக்கு போகிறேன். டு அப்படிங்கிற வேர்டு சென்னைங்கிற நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாமே தமிழ்ல பேசும்போது கூட அந்த இடத்துக்கு, அவளுக்கு, அந்த இடத்தில், அந்த நேரத்தில் அப்படிங்கறத மென்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த வார்த்தைகளை நம்ம மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா டோட்டலாவே சென்டென்ஸோட மீனிங்கே மாத்திரக்கூட சக்தி உள்ள வார்த்தைகள் தான் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஷவுட் அட் ஹர், ஐ ஷவுட் டு ஹர். இப்போ இந்த ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் நம்ம மாத்திருக்கோம். அட், டு மாத்திருக்கோம். இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா ஐ ஷவுட் அட் ஹர் அப்படிங்கிறது நான் அவகிட்ட கோவமா கத்துறேன், சத்தம் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஷவுட் டு ஹர் அப்படின்னா அவளுக்கு காதுல சரியா விழுகல, அதனால அவளுக்கு சத்தம் போட்டு சொன்னேன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ ஒரு சென்டென்ஸ்ல இந்த ப்ரிப்போசிஷன் வார்த்தைகள் மாறுச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸோட டோட்டல் மீனிங்கே அது மாத்திரக்கூடியது.